ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கன்னிராசியில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும்னா நீங்கள் தினசரி கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன, செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தான தர்மங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் கன்னிராசிக்கு சில முக்கியமான ஜாதக பலன்கள் சொல்லியிருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேசராசிலிருந்து சிம்ம ராசி வரை 5 ராசி இருக்கும். இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அதை தேவைப்படுறவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துக்குங்க. பொதுவாக நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் சாதகமாகவே இருக்குங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறந்த ராசி மற்றும் லக்னம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எப்போவுமே லைஃப்பில் அடிக்கடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சாதகமாகவே அமையுங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி புதன் பகவான். ஸோ அந்த புதன் பகவானை நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்லா வலுப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. கன்னிராசிக்காரங்க வீட்டளவில் செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல நீங்கள் குடியிருக்கிற வீட்டை சுற்றி மரம், செடி, கொடிகள் அதிகமாக வளர்த்திட்டு வாங்க. துளசி செடி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கற்றாழை செடியும் கண்டிப்பாக வீட்டில் வளர்த்திட்டு வாங்க. உங்கள் வீட்டை சுற்றி எப்பவுமே பசுமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் குடியிருக்கிற வீட்டோட பெயிண்ட்டு அல்லது தொழில் நிறுவனங்கள், அலுவலகங்களோட பெயிண்ட் எல்லாம் மேக்சிமம் பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் பெருமாள் படத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு தட்டில் பச்சை பயிறு வச்சு தினசரி விளக்கேற்றிட்டு வாங்க. புதன்கிழமை ஃபுல் டே விளக்கெறியறது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை பயிறு எப்பவுமே நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. புதன்கிழமை வீட்டில் எப்பவுமே பச்சை பயிறு உணவில் சேர்த்துக்கோங்க. பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரை வகைகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க. புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் படுக்கக்கூடிய படுக்கை விரிப்பு, மெத்தை விரிப்பு, தலையணை, போர்வை இதெல்லாமே மேக்சிமம் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதில் பச்சை நிறம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிந்தவரை புதன்கிழமையாவது பச்சை நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு வாங்க. பச்சை கலர் கர்ச்சீப்பை எப்பவுமே கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வீடு மற்றும் அலுவலகங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வடக்கு பார்த்து அமைச்சுக்கிறதா ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்கலனா கிழக்கு பார்த்து அமைச்சுக்கலாங்க. புதன்கிழமை தண்ணியில் எப்பவுமே வேப்பந்தலை போட்டு குளிச்சுட்டு வாங்க. யாருக்கிட்டவும் கடுமையான வார்த்தைகள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க. வீட்டில் வளர்க்க அனுமதிக்கப்பட்ட கிளிகளை வீட்டில் வளர்த்திட்டு வாங்க. எப்பவுமே நீங்கள் கிளிகளுக்கு உணவளிக்கிறது உங்களை நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நிலைக்கு கொண்டு போகுங்க. உங்கள் வீட்டுக்கு கிளிகள் வந்துட்டு இருந்துச்சுனாலே நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிகள் தாங்க. அதே மாதிரி வீட்டில் பித்தளை பாத்திரத்தை அதிக அளவில் பயன்படுத்திட்டு வாங்க. இதெல்லாமே நீங்கள் வீட்டளவில் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள்ங்க. அடுத்து கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள்னு பார்க்கும்போது எப்பவுமே பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை போய் துளசி மாலை போட்டு விளக்கேற்றி அர்ச்சனைகள் செய்து பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏகாதசி அன்னைக்கு அதே மாதிரி பெருமாள் கோயிலில் பால், தயிர், இளநீர், பன்னீர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் திருவெண்காடு புதன் பகவான் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாட்டுங்க. அப்படி இல்லைன்னா புதன்கிழமை கூட போடலாங்க. முடிஞ்சா தினமும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை 27 தடவை டெய்லியுமே சொல்லிட்டு வாங்க. பெருமாள் கோயிலில் அன்னதானத்தில் கலந்துக்கங்க. அந்த அன்னதானத்துக்கு தேவையான உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்துட்டு வாங்க. பெருமாள் ஆலயங்களை தூய்மைப்படுத்துங்க. பெருமாளுக்கு உங்களால் எப்போவெல்லாம் முடியுதோ அப்போவெல்லாம் பச்சை வஸ்திரம் சாற்றி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடுகள் பண்ணுங்க. நவகிரகத்தில் புதன் பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வாங்க. மெயினாக புதன்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்ற எந்த கிழமைகளாக இருந்தாலும் நீங்கள் புதன் பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வரலாங்க. பித்தளை பாத்திரம் கோவில்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. இதெல்லாமே நீங்கள் கோவில் லெவலில் செய்யக்கூடிய வழிபாடுகள், பரிகாரங்கள்ங்க. அடுத்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுக்கு நீங்கள் அணிய வேண்டிய அணிகலன்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மரகத பச்சை மோதிரம் வெள்ளியில் சுண்டு விரலில் போட்டுக்குங்க. மரகதக்கல் கிடைச்சா வீட்டில் உங்கள் பணப்பெட்டியில் வாங்கி வைங்க. அப்படி இல்லைனாலும் பூஜா ரூமில் வாங்கி வைங்க. அடுத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருங்க. முடிஞ்சால் புதன்கிழமை அன்னைக்கும் விரதம் இருந்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. புதன்கிழமை முடிந்தவரை நான்வெஜ்ஜை தவிர்த்துக்குங்க. தான தர்மங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பச்சை பயிறு தானமாக கொடுங்க.
காய்கறிகள் தானமாக கொடுக்கலாங்க, கீரை வகைகள் தானமாக கொடுக்கலாம். ஸ்கூல் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேனா, பென்சில், நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. முடிந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்காவது வருஷத்தில் ஒரு குழந்தைக்காவது இது மாதிரி பேனா, பென்சில்கள்லாம் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக கொடுக்குங்க. பசுவிற்கு புதன்கிழமை அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க. கிளிகளுக்கு கண்டிப்பாக உணவளிச்சுட்டு வாங்க. பித்தளை பாத்திரம் கோவில்களுக்கு தானமாக கொடுங்க. குதிரைகளுக்கு உணவு தானமாக கொடுத்துட்டு வர்றது இன்னும் விசேஷங்க. ஸோ இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாக செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது பொதுவாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, முடிந்தவரை போதை பழக்கங்களை தவிர்த்துக்குங்க. தாய்மாமா கிட்ட எப்பவுமே வாக்குவாதம் பண்ண வேண்டாங்க. முடிந்தவரை அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சுதர்சன எந்திரம் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. ராமாயணம் அப்பப்போ படிங்க. அப்படி படிக்க முடியலனாலும் ஏதாவது ஆடியோவோ வீடியோ டைப்லேயோ நீங்கள் யூடியூப்பில் கூட கேட்டுட்டு வாங்க. புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை எப்பவுமே உச்சரிச்சுட்டு வாங்க. விஷ்ணு கவசம் படிச்சுட்டு வாங்க. ஏழ்மை நிலையில உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. திருநங்கைகளுக்கு கண்டிப்பா உங்களால முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ செஞ்சுட்டு வாங்க. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் உங்களால எது ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க ஜாதகப்படி கெடுபலன்கள் தரக்கூடிய திசாபுத்திகள் நடந்தாலும் சரி, ஏழரை சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, இது மாதிரி சனியினுடைய பாதிப்புகள் நடந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வகையிலும் பெரிய பாதிப்புகள் இல்லாம உங்களை எந்த பிரச்சனையிலும் சிக்க வைக்காம கரெக்டா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நிலையிலேயே வச்சிருக்குங்க. ஸோ முடிஞ்சா இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்து முக்கியமான பலன்கள் சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த முக்கியமான பலன்கள்னு பார்க்குறப்ப கணவன் மனைவி உறவுல ரொம்ப கவனமா இருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் 2 பேர்த்துக்குள்ள ஈகோ இல்லாம உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கோங்க. தேவையில்லாம உங்க குடும்பத்துக்குள்ள 3ஆம் நபர் தலையிட கண்டிப்பா அனுமதிக்காதீங்க. கூட்டு தொழில் செய்வதை கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே கூட்டு தொழில் செய்யறவங்க கவனமா இருந்துக்குங்க. நண்பர்கள் வட்டாரத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள் வச்சுக்காதீங்க. மற்றபடி பணப்புழக்கமெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் இந்த ஒரு வருஷ காலத்திற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த இந்த கன்னிராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒன்று உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும், ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் எந்த காரியங்கள் தொடங்கினாலும் அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க. ஏன்னா இந்த 3 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தன நட்சத்திரங்கள்ங்க, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றிங்க.